வணக்கங்க, உங்கள் பேர்? ஜோதி. நீங்கள் இந்த மரம் ஏறுற தொழில் வந்து எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? 40 வருஷமாக பண்ணிங்கிறேன். 40 வருஷமாவா? 40 வருஷமாக இதே தான் பண்ணுறீங்க? இதே தான் பண்ணிங்கிறேன் நான். இது எங்கெல்லாம் போய் பண்ணுவீங்க? உங்கள் ஏரியா, உங்கள் மாவட்டத்திலே பண்ணுவீங்களா? எங்கே கூப்பிட்டாலும் போவேன். தமிழ்நாட்டில் எங்கே கூப்பிட்டாலும் போவீங்க? ஓஹோ. இது போக வந்துட்டு மரம் தவிர வேறு என்ன தொழில், வேறு ஏதாவது தொழில் பண்ணுறீங்களா? ஏன்னா நாட்டுக்கு பிடுங்க போவேன். இந்த மாதிரி வேலையெல்லாம், இந்த வேலை இல்லைன்னா அதுக்கு போவீங்க. சரி, இப்போ இந்த மரம் ஏறுற தொழில் எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க ஆரம்பத்தில்? முதல்ல ஆளுங்களை வர சேர்ந்துன்னு கற்றுக்கணும். அப்படியே அந்த தொழில் தான் பண்ணிக்கிறேன். மரம் ஏறவங்க கூட போயிட்டு அப்படியே கற்றுக்கிட்டீங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டிங்க. ஆமாம். அது எத்தனை வயசில்? 40. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? 35 வயசில் ஏறணும். 35 வயசில் ஏறினீங்க. இப்போ என்ன வயசு? 75. ஓ, 75லையா? 75ல் ரொம்ப இளமையாக இருக்கீங்க. மரத்தில் ஏறுறீங்க, இவ்வளோ பெரிய மரத்தில். இது எப்படி இந்த மரம் ஏற தொழிலில் வந்துட்டு எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி தான் பண்ணுறீங்களா, இல்லை தொழிலுக்காக பண்ணுறீங்களா? ஏன்னா செலவுக்கு அம்மானு போய் ஏறத்தான். ஓ, வீட்டு செலவுக்கு நமக்கு கொஞ்சம் வாழ்க்கைக்கு பணம் கிடைக்கும், அந்த மாதிரி அதுக்காக பண்ணுறீங்க. இப்போ அந்த மரம் ஏறதுக்கான இந்த பொருட்கள்லாம் வந்து யார் ரெடி பண்ணுறா? நீங்களே ரெடி பண்ணீங்களா, வாங்கிட்டு வருவீங்களா? கவர் வாங்கி நானே ரெடி பண்ணிக்குவேன். கவர் வாங்கிட்டு வந்து நீங்களே அதை ரெடி பண்ணி கட்டி ரெடி பண்ணிப்பீங்க. இங்கே இதில் போட்டால் நீங்கள் வந்து சேஃபாக வந்து ஏற முடியும் இல்லையா? பத்திரமா ஏற முடியும் மேலே. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது இல்லையா? இதெல்லாம் கரெக்டாக அங்கே கட் பண்ணி சேஃப்டியாக வச்சுருக்கீங்களா? எல்லாத்தையும் பாதுகாப்பாக அமைச்சிருக்கீங்க. காலில் போடுறதுக்கும் அதே மாதிரி வச்சுருக்கீங்க. இது காலில் போடுறதுக்கும் அதே மாதிரி சேஃப்டி. காலில் போடுறத போடாமல் ஏற முடியாது இல்லையா? கஷ்டமாக இருக்கும். காலில் போடனா ஏறவே முடியாது. சரி, இது ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களை எப்படி வந்து எல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க? உங்களை வந்து உங்களுக்கு தெரியும், அங்கங்கே தெரியுமா இவர் ஏறுறாருன்னு வந்து கூட்டிகிட்டு வருவாங்களா? எல்லாருக்கும் தெரியும். இந்த இந்தியா பூரா தெரியும். ஓ, அப்படியா? தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவர் மரம் ஏறுறாரு. இங்கேருந்து மெட்ராஸ் கூட்டிகிட்டு போவாங்க. ஓ, மெட்ராஸ் கூட கூட்டிகிட்டு வருவாங்க. அங்கே வந்து 1 மாதம் இருந்தேன் நான். ஓ, மெட்ராஸில் வந்து 1 மாதம் இருந்தீங்களா? அங்கேயும் மரம் ஏறினீங்க. எவ்வளோ உயரத்துலலாம் மரம் ஏறுவீங்க? எம்மா வரனாலும் ஏறத்தான். அதிகபட்சம் எவ்வளோ உயரத்தில் ஏறிருக்கீங்க? ஒரு 50 அடி 60 அடி உயரத்தில் ஏறும். 50 அடி 60 அடிலாம் ஏறிருக்கீங்க. அந்த மாதிரி ஏறும்போது கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு? கஷ்டமெல்லாம் ஒன்றும் தெரியல. கஷ்டம் இருக்கும், பட் இருந்தாலும் ஏறுவீங்க. அப்போ உடம்பு வலியெல்லாம் இருக்காதா உங்களுக்கு? உடம்பு வலியெல்லாம் இருக்கும். போய் சுத்தண்ணி கிட்டணி காய வச்சு ஊற்ற வேண்டியதான். காய வச்சு ஊற்ற வேண்டியது தான். இப்போ மரத்தில் ஏறி நீங்கள் வந்து தேங்காய் இப்போ தள்ளுறதுக்கு வந்து பறித்து அங்கேருந்து அந்த கத்தி வச்சு வெட்டிடுவீங்க இல்லையா? வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி ஏதாவது அந்த மட்டை வெட்டுறது இதெல்லாம் கூட பண்ணுறீங்களே? இப்போ நீங்கள் ஒரு மரத்தில் ஏறுறதுக்கு எவ்வளோ உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க? என்ன 70 ரூபா கொடுப்பாங்க. 70 ரூபா கொடுப்பாங்க. அது போதுமானதாக இருக்கா? அதுக்கு என்ன பண்ணுறதா? சில உயரமான மரங்கள்லாம் ஏறுறீங்களா? அதுக்கான வித்தியாசமான பணம் கொடுக்குது, அது கொஞ்சம் அதிகம். அதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நல்லதான், மரம் உயரமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் இதுதான் பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஏறியை பறிச்சுட்டு வருவீங்க. அதான் பண்ணிங்கிறேன் இப்போ. சரி, உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பையன் 2 பொண்ணு. எல்லாம் படிக்கிறாங்களா? எல்லாம் கல்யாணம் ஆகி எல்லாம் பேரம் வச்சு எடுத்தாச்சு பூரா. ஓ, அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. இப்போ நீ அவங்க பொண்ணை கூட கட்டி கொடுத்தாச்சு, அது பேரம் வச்சிருச்சு. ஓ, சரி சரி சரி. இப்போ தென்னை மரங்களில் ஏறும்போது உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் என்னென்ன வருது? மரத்தில் கதுண்டு கட்டிச்சுன்னா கொட்டுவான். என்னது கதுண்டுன்னா? குழவி. ஓ, ஓகே. தேம்பு இருந்தாலும் கொட்டும். சில நேரங்களில் பாம்புகள் கூட இருக்கும்ல? இருக்குமா? பூராமே இருக்குது. பூரான் இருக்குது, பாம்பு, தேழு, நண்டுவாத்து இருக்குது, பூராமே இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைம்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? அதை தாத்தான் செய்யணும். பார்த்து அதை கரெக்டாக உஷாராக கொஞ்சம் தள்ளிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? அந்த மாதிரி டைமில் வந்து பயப்பட மாட்டீங்க இல்லையா? பயந்த மேலே என்ன பண்ணுவேன்? பயம் இருக்கும், பட் இருந்தாலும் தைரியமாக அதை வந்து பத்திரமா ஒதுக்கிட்டு பத்திரமா இறங்குறதுக்கு தான் பார்க்கணும் இல்லையா? சரி, இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே இந்த கயிறு, இந்த காலில் கயிறு போட்டு தான் ஏறுறீங்களா? ஆமாம். இப்போ வந்து நிறைய மிஷின் வந்துருச்சு, நிறைய உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு ஏறுற மாதிரிலாம் வந்துருச்சு. மிஷின் வந்துக்குது, அது சௌகரியம். இந்த சௌகரியம் அது வராது. ஓ, இந்த சௌகரியம் மாதிரி அதில் வராது. ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது. ரொம்ப சேஃப்டியான பொருள் தான். சேஃப்டியான பொருள் இதுதான். அது அந்தளவுக்கு கிடையாது இல்லையா? மிஷின் வந்து எப்போ பைதாகும், எப்போ என்ன ஆகும், போல்டு எப்போ கழட்டிக்கும்னு தெரியாது. அதனால் இதுதான் வந்து பாதுகாப்பானது. இதுதான் பாதுகாப்பே பூரா. சரி சரி சரி. இப்போ வந்து உங்கள் மரம் ஏறுற தொழிலை பற்றி எப்பாவது உங்கள் பசங்கள்லாம் உங்ககிட்ட பேசியிருக்காங்களா? எப்படிப்பா மரம் ஏறுற
இந்த மாதிரி எப்படி கஷ்டமாக இருக்கா அதெல்லாம் கேட்டிருக்காங்களா? பெரிய ஒருத்தன் காலம் ஆகிட்டான், ஆ சின்ன பையன் ஒருத்தங்கிறான். ஆஹா. அவர் கேட்பாரா எப்போது? அதெல்லாம் நம்மளை கண்டுக்கிட்டே இல்லை. ஆஹா. அவன் போக்கினா போயின்னு அப்படியே போகிறான். அப்படியே போகிறாரு. ஆ இதை வச்சு லோனுக்கு வாங்க முடியுமா? இதை வச்சு இதை வச்சு லோன் வாங்கலாம். நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, லோன் வாங்கலாம். என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கான பேப்பர், அதாவது பத்திரங்கள், உங்கள் பேர், ஆதார் கார்டு, விலாசம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க்கில் ஏதாவது அக்கௌண்ட் இருக்கா? அக்கௌண்ட்லாம் இல்லை. அக்கௌண்ட் வச்சில்ல. அக்கௌண்ட் பண்ணால் 1,500 கட்டி இது வாங்கினேன். அதெல்லாம் கீழே இல்லையா, அதெல்லாம் போய் பார்க்கறது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ வங்கி கணக்கு இருக்கான்னு உங்ககிட்ட கேட்குறதே வந்து இப்போ மக்கள் வந்து என்ன வந்து திட்டுவாங்க. ஏன்னா ஒரு மறையாளர்களோட போயிட்டு வங்கி கணக்கு இருக்கான்னு கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் வரும். டிவி பார்க்கும்போதோ இல்லை வந்து இன்டர்நெட்டில் பார்க்கும்போதோ எல்லாம் அதை வலைதளத்தை பார்க்கும்போதோ கேட்பாங்க. இருந்தாலும் வந்து இங்கே இருக்கிற வங்கிகளில் அதை தான் கேட்குறாங்க. யாராக இருந்தாலும் அது இருந்தால் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒன்று அடையாளம் இருக்கணும். உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்குறது எப்படி, அவங்கக்கிட்ட என்ன பணம் வருது இதான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் கேட்க தான் செய்வாங்க. அதனால் உங்கள் வங்கி கணக்கு, ஆதார் கார்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு, விலாசம் இதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் தொழில் இது பண்ணுறீங்க இல்லையா, அது ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு மறையிற மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வங்கியில் கூட்டுறவு வங்கியோ இல்லை வந்து வேறு வங்கியிலையோ நீங்கள் வந்து இது பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியும், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றதை பார்த்து அவங்க கொடுப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நான் வந்து சொல்லுங்கள், அவர்கிட்ட சொல்லுங்கள், நான் கூட வந்து கொண்டு போய் கொடுத்து பேங்க்காரங்களை வந்து சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த தொழில் இன்னும் பெருசாக பண்ணுறதுக்கு ஏதாவது யோசிக்கிறீங்களா? இதே போதும். என்ன பண்ண போகிறோம்? சரி. இப்போ இந்த இந்த மர ஏற தொழில் வந்துட்டு இன்னும் எதிர்காலத்தில் எப்படி இருக்குமா இருக்காதா? எதிர்காலமான மரம் ஏற முடியாது. சரி, இப்போ இந்த மரையா வந்து குரங்குகள்லாம் வச்சு மரம் ஏறுறாங்க, ஏறி பறிக்கணும்னு பண்ணுறாங்களே, குரங்கு விட்டு மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பார்க்கலாம். ஆனால் எது எப்படி வந்தாலும் குரங்கு, மனிதர், இயந்திரம் எது வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான ஒரு மரம் ஏறக்கூடிய விஷயங்கள் இருக்காது இல்லையா? சரிங்க, நல்லது. நீங்கள் அதே போல் நிறைய மரங்கள் ஏறணும், நிறைய உங்களுக்கு தொழில் கிடைக்கணும். ஸோ நன்றி, வாழ்த்துக்குங்க. மற்றபடி வந்து பாதுகாப்பாக ஏறுங்க, எப்போ ஏறினாலும் பாதுகாப்பாக ஏறுங்க. வேற வந்து நீங்கள் இந்த தொழில் இப்போ தொடர்ந்து பண்ணுவீங்களா? இப்போ 75 வயசு, இன்னும் உங்களால் எத்தனை வருஷம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 7 வருஷம் 10 வருஷம் ஏறலாம். இந்த மாதிரி எப்படி இளமையாக உடம்பு வச்சிருக்கீங்க, இளமையாக இருக்கீங்க, எப்படி அது ரகசியம்? என்ன சாப்பிட்றீங்க? அதுக்கு முன்னே சாப்பாடு ஊட்டுறது. அதான் என்ன மாதிரியான சாப்பாடு, உணவுகள் சாப்பிட்றீங்க? அப்போல்லாம் தயிர் மோர் தானே. தயிர் மோர் நிறைய சாப்பிடுவோம். கம்பு, கேழ்வரகு, களி, கூழ் இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிடுவீங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு வந்து அது தாங்குது இல்லையா? சரிங்க, நல்லதுங்க. நீங்கள் நிறையா பேசுனீங்க, அழகாக பேசுனீங்க. நிறைய மரங்கள் ஏறுங்க, இன்னும் நிறைய உங்களுக்கு வந்துட்டு நிறைய தொழில் கிடைக்கணும். அதே போல் வங்கிக்காரங்க கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து அவங்களை வலியுறுத்துகிறோம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சொல்லுங்கள், நாங்களும் முயற்சி பண்ணுறோம். நன்றிங்க, தேங்க்யூ. பழைய சில்வர், பழைய அலுமினிய பாத்திரம் மாத்திரது, பழைய செப்பு, பழைய பித்தளை, பழைய அலுமினிய பாத்திரம் மாத்திரது. வாங்க பழைய அலுமினிய பாத்திரம் புதிய அலுமினிய பாத்திரம் அப்படி கிளிமேட் அந்த பக்கம் போட